திருத்தணியில் ஒடிசா மாநில இளைஞர் தாக்கப்பட்ட சம்பவம் தமிழகத்திற்கு தலைகுனிவு. ஒடிசா இளைஞர் தாக்கப்பட்ட அநாகரிகத்தை கண்டிப்பதாகவும் விசிகாவின் தலைவர் திருமாவளவன் பதிவு செய்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தி விரிவான விவரங்களோடு பாரி கார்த்திக் இணைந்திருக்கிறார். பாரி, விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளர் ஒருவர் தாக்கப்பட்டது பல்வேறு அதிர்வலைகளை தமிழக அரசியல் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு கட்சியினரும் இது தொடர்பாக கடும் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டு வருகிறார்கள். விடுதலை சிறுத்தையினுடைய கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் இது குறித்து தனது அறிக்கையில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளர் ஒருவரை காட்டுமாண்டித்தனமாக தாக்கி வெட்டி காயப்படுத்திய குரூர செயலை ரீல்ஸ் எனும் பெயரில் காட்சி பதிவாக சமூக ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அவலம் தமிழ்நாட்டுக்கு தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கிறது என்றும் இந்த அநாகரிகமானதை சூழலை விசிக சார்பில் கடுமையாக கண்டனம் தெரிவிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இத்தகைய கேவலமான போக்குகளை தடுத்திடவும் புலம்பெயர் தொழிலாளர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திடவும் அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். மேலும் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளர் ஒருவர் காட்டுமிராண்டித்தனமாக தாக்கி வெட்டி காயப்படுத்திய குரூர செயல் தற்போது தமிழ்நாட்டுக்கு கடும் தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கிறதாகவும் மேலும் இந்த அநாகரிக செயலை தான் கண்டிப்பதாகவும் விடுதலை சிறுத்தையினுடைய கட்சியின் தலைவர் திருமாவளவன் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி.